வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சூப்பர் சார். உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. இன்னைக்கு சாய் வித் செலிபிரிட்டியில் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னும் ஸ்பெஷலாக இருக்க போகுது. நாங்கள் வந்து நிறையா சாய்லாம் வச்சுருக்கோம் சார். இங்கே ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டீ பார்ட்டியோடைய நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகேவா? நம்ம கிட்ட இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னா, பிளாக் டீ இருக்கு சார், மசாலா டீ, மாச்சா டீ, ஜிஞ்சர் டீ. அது நான் மாச்சா டீ, அது வந்து ஒரு புது வகையான டீ சார். இப்போ ட்ரெண்ட்ல இணைச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். என்ன டீ நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த டீ நீங்க குடிக்க விரும்புறீங்க? நான் ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ. ஓகே சார். ஜிஞ்சர் டீல உங்களுக்கு என்ன ஸ்பெஷலான ஐட்டம் இருக்கு அப்படின்னா, வெங்காயம். சூப்பர் சார். இந்த வெங்காயம் வந்து உரிக்கிறப்ப நம்ம கண்ணில் தண்ணி வர மாதிரி உங்க லைஃப்ல நடந்த மோஸ்ட் எமோஷனல் மூமெண்ட் ஏதாவது ஒன்று சார்? ஒரு ரத்த கண்ணி நாடகம் தாத்தாக்கு அப்புறம் அவர் நடத்தினார். அப்போ வந்து ஒரு வடநாட்டு டைரக்டர் எங்கள் அப்பா போடுவார். தாத்தா நடத்தும் போது ரத்த கண்ணீரை அப்பா நடிப்பார் அதில். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா மெயின் கேரக்டர் பண்ணுவார். தாத்தா இறந்தது பிறகு அந்த வடநாட்டு டைரக்டர் அங்கே சித்தப்பா பண்ணார். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா மெயின் கேரக்டர் பண்ணும்போது நான் ஒரு நாடகத்தில் வடநாட்டு டைரக்டராக பண்ணேன். நான் என்ன நடித்தேன் எதுவும் தெரியாது. ஆனால் எங்கள் சித்தப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு நிகழ்ச்சியாக என்னை வந்து ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாருக்கும் நாடகக்காரங்களாம் 100 டிப்ஸ் கொடுத்தாரு. எங்கள் அண்ணன் பையன் சூப்பராக நடித்தான் அப்படின்னு. அது ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம். பயங்கரமா இப்பயே உங்களுக்கு ஒரு கண்ணில் உங்களுக்கு தண்ணி வந்துருச்சு. டெஃபினட்டாக. சூப்பர் சார். இதுக்கு அடுத்தபடியாக எந்த டீ சார் சூஸ் பண்ணுறீங்க? அடுத்த டீ வந்து மசாலா டீ. மசாலா டீ. மசாலா டீயில் உங்களுக்கு இருக்கிறது அல்வா சார். அல்வா. அல்வா. அல்வானால திருநெல்வேலி ஃபேமஸ். திருநெல்வேலி ஃபேமஸ். இப்போ என்னன்னா, வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த மறக்க முடியாத அல்வா இல்லை நீங்கள் வாங்கின மறக்க முடியாத அல்வா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாங்கினதை சொல்லுவோம் சார். ஆமாம், வாங்கினது வாங்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்கு. நம்ம கொடுத்தது கிடையாது. வாங்கின அல்வா எக்கச்சக்க வாழ்க்கையில் வாங்கியிருக்கேன். ஓகே சார். அதில் மறக்க முடியாத அல்வா எது சார்? ஒரு படத்தில் எனக்கு வேறு கேரக்டர்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. ஷூட்டிங் அடுத்த நாள் கிளம்பணும். திடீர்னு ஒரு செய்தி வருது, இல்லை அந்த கேரக்டர் வேற ஆளை போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு அல்வா தானே? ஆமாம் சார். நம்ம எல்லாத்தையும் பற்றி ரெடி ஆகி கிளம்பியிருப்போம். கிளம்பி போகிறப்ப திடீர்னு வேற யாராவதுன்னு சொல்கிறப்ப நமக்கு அது உண்மையிலே நடந்த விஷயம் வாழ்க்கையில் அது. ஓகே சார். நீங்கள் கொடுத்த அல்வா ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை சின்னதாக ஏதாவது? சின்ன விஷயம் நிறைய என் பொண்டாட்டிக்கிட்டு தான் அல்வா கொடுப்பேன். போய் சொல்லிட்டு அங்கே போகிறது இங்கே போகிறது ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது இந்த மாதிரி. செம்ம. ஸோ அடுத்த டீ பிளாக் டீ அண்ட் மாச்சா டீ இருக்குது சார். அதானே மாச்சா டீ. இப்போ சொல்லுங்க, பார்த்துருவோமா என்னென்னு? பார்த்துருவோம். மாச்சா டீ. மாச்சா டீக்குள்ளே இருக்கிறது பேட்ரி சார். பேட்ரி. உங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் டவுன் ஆகிற டைமில், எனர்ஜி கம்மியாகிற டைமில் உங்களுக்கு எனர்ஜி தர அந்த பேட்ரி, அந்த பர்சன் யார் சார்? எனக்கு வாழ்க்கையில் என்ன டவுன் ஆனாலும் சரி, எனர்ஜி வந்து எனக்கு தாத்தா தான். ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண சிப்பாய் குடும்பத்தை பிறந்தவர் தான். அவர் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் தான். சிப்பாய்க்கு என்ன சம்பளம் இருக்கும் அப்போல்லாம் சோல்ஜருக்கு? அந்த மாதிரி ஃபேமிலியில் பிறந்து அங்கேருந்து அதுவும் இல்லாமல் ஓடி வந்து வெளியே வாழ்க்கையை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு போய் உச்ச நிலைமை அடைஞ்சு அவர் வாழ்க்கையை தான் பாடம் எடுத்தேன் எப்பயுமே. இப்போ எல்லாமே இழந்தா கூட சரி, அவரை மனசை நினச்சா அதுவே பெரிய சார்ஜ் எனக்கு. ஓகே. அவரோட பெரிய சார்ஜ் உலகத்திலே கிடையாது. அவரோட பெரிய மோட்டிவேஷன் எதுவுமே இல்லை. தாத்தா எங்கேயோ வந்து சினிமாலும் சரி தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய ஆள் ஆயிடுச்சு. நிச்சயமா. அந்த ஒரு விஷயம் வந்து எப்போதுமே உங்களுக்கு அவர் தான் சார்ஜ் எனக்கு. ஓகே சார். அடுத்ததாக பிளாக் டீ இருக்குது சார். பிளாக் டீ அது நான் விரும்பி குடிப்பேன். குடிப்பீங்க ரெகுலராக? இல்லை, ரேரா. பிளாக் டீயில் உங்களுக்கு இருக்கிறது பணம் சார். நீங்கள் முதல் வாங்கின சேலரி ஒரு படத்துக்கு இல்லை நாடகத்துக்கு அது எங்கே எவ்வளோ சார்? போசன் டைரக்டர் போஸ் சார். அவர் வந்து என்ன ஹீரோவாக நடிக்கிறதுக்கு செக் கொடுத்தாரு 5000 ரூபா. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 86 நினைக்கிறேன். 86 எனக்கு 5000 ருபீஸ் செக் கொடுத்தா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அது வாங்கிட்டு வந்த உடனே ஒரு கால் வருது. பசி எடுத்தார் டைரக்டர் துரை. அவர் ஆஃபீஸில் ஃபோன் வருது. அங்கே போனால் வில்லன் வேஷத்துக்கு என்ன புக் பண்ணுறாரு. அவரும் 5000 ரூபா செக் கொடுத்தாரு. நான் அந்த செக்கை வாங்கிட்டேன். ரொம்ப நல்லது சார், நன்றி சார், நான் ஆசைப்பட்டது தான்
போசன் வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. ஆனால் ஹீரோ அது வேணாம், வில்லன் தான் நம்ம ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்து இந்த செக்கை வச்சு அந்த செக் கொண்டு போய் போசன் எனக்கு கொடுத்துட்டேன். நான் மன்னிச்சுக்கோன்னு, எனக்கு ஹீரோ பிடிக்காது, வில்லன் நடிக்க தான் பிடிக்கும், நினச்ச கேரக்டர் கிடச்சி போச்சு, நீங்கள் தவறாட்டதுக்கு காலில் விழுறதுக்கு வந்து செக்கை திருப்பி கொடுத்துட்டேன். அட பைத்தியக்கார, ஏன்டா ஹீரோ நடிக்க மாட்டேன்ற, இல்லைன்னு நம்ம பரம்பரை வில்லன்னு, நம்மளை ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க, வில்லனாவே நடிச்சுக்கிறேன்னு வாங்கினேன். இதுதான் முதல் விஷயம். ஓகே. பட் ஆனால் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது டஃப் இல்லை சார்? ஏன்னா எனக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தது. எனக்கு பெரிய ஹீரோலாம் பெருசாக இல்லை. நான் எது ஆவலா மைண்டுக்குள்ள எனக்கு வில்லன் தான் முக்கியம் நினைச்சிருக்கேன். இது வந்து வழியே இல்லைன்னு வாங்கினேன் ஹீரோ செக்கை. கரெக்டாக பாருங்க, அன்னைக்கே கிடைச்சது. லேட் ஆனாலும் கமிட் ஆயிருக்கும். ஓகே. பட் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஹீரோ ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லெகசி மாற்றிருப்பீங்க இந்த பக்கம். அப்படி எனக்கு ஜென்ரேஷன் ஐடியாவே இல்லை. எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே. படமே ஓடி இருக்கா சொல்ல முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் வில்லனாக பண்ண கேரக்டர்ஸ்லேயே எது சார் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பொண்டாட்டி சொன்ன கேரக்டர் வந்து வி சேகர் சார் எடுத்தார். 2 சீன் தான் வருவேன். பியூட்டிஃபுல், அப்படி சரக்குன்னு வருவேன், சரக்குன்னு போவாங்க. சூப்பர் கேரக்டர், ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அதே மாதிரி எங்கள் சித்தப்பா ஒரு படம் எடுத்தார், இளைஞர் அணின்னு படம். அதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன், தீவிரவாதி கேரக்டர். அதில் ஹிந்துரே எழுதியிருந்தாங்க, கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ் பை வாசு விக்ரமன். ஓகே. எக்ஸலண்ட்டாக நானாகவே பண்ணியிருப்பேன். இமிட்டேஷன், தாத்தா இமிட்டேஷன், அப்பா இமிட்டேஷன் இல்லாமல் எனக்கு அதான் பிடிக்கும் கூட. இப்போ டேரக்டர்ஸ் தான் விரும்பி கேட்பாங்க, அந்த மாதிரி அடிங்க இந்த மாதிரி அடிங்கன்னு. எனக்கு ஆசை வந்து நானாக நடிக்கணும் தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஓகே. அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அதில். சார் நீங்கள் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஃபேமிலிலேருந்து வந்து பாராட்டின ஃபஸ்ட்டு பர்சன் யார் சார்? நான் சினிமா அடிக்கும் போது எங்கள் அப்பா இல்லை, தாத்தாவும் இல்லை. எங்கள் சித்தப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நீங்களும் ஹீரோ தான் ஒரு படம் பண்ணேன், வி சேகர், அதுவும் வி சேகர் சார். அந்த படத்தை பார்த்து ரொம்ப பாராட்டேன். அதே மாதிரி தென்றல் சுடும்னு ஒரு படம், அதில் குதிரை வண்டிக்கார ஓமியா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு சித்தப்பா ரொம்ப பாராட்டினார். சார் இப்போல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த சீனியர் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த நாடகத்தை தவிர்த்துடுறாங்களே, ஏன் சார்? யார் தான், எனக்கு நாடகம்னா எனக்கு உயிர்ப்பா. இப்போ டிவியில் நடிக்கும் போது கூட பப்ளிக்கில் சொல்லுவான், ஏதோ அந்த நாடகத்தை நடித்தவர்றான்னு. அதை வந்து இவங்க அவமானமாக நினைக்கிறாங்க நடிகர்கள். எனக்கு பெருமையாக இருக்கும், நம்ம நாடகக்காரன் சொல்கிறானே அப்படி எனக்கு பெருமையாக. ஓகே. ஆனால் மற்றவங்களுக்கு அந்த அருமை தெரியாதனால நம்ம நடிச்சிருக்கோம் சீரியல் சொல்லாமல் நாடகன்றாங்களே அப்படின்னு நிறையா பேர் ஆர்டிஸ்ட் சொல்லி என் காதால் கேட்டிருக்கேன். அப்போ நினச்சிப்பேன், நாடகம் அருமை இவங்களாம் தெரியல, அது ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. ஓகே. நாடகம் இல்லைன்னா நீங்கள் சினிமாவும் இல்லை, சீரியலும் கிடையாது. ஆமாம், அதுதான் மெயின் பேஸ். கண்டிப்பாக அதுலேருந்து தானே எல்லாருமே வந்தது. அது அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு அருமை அவ்வளோதான், தப்பாக எடுத்துக்க முடியாது, அவங்களுக்கு அருமை அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ இந்த நாடகம் டு சினிமா, அதுக்கப்புறம் சீரியல், டிவி சீரியல்ஸும் நிறையா பண்ணியிருக்கீங்க, நிறைய சேனல்ஸில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டிவி சீரியல்ஸோட அனுபவங்கள் சொல்லுங்கள் சார். 12 மணி நேரம் வேலை செய்யணும், அதான் ஒரே கஷ்டம். சினிமா 8 மணி நேரம் தான், நாடகம் 2.5 மணி நேரம் தான். எப்படி வருது பாருங்க. நாடகம் டைரக்ட் ரிசல்ட்டு, அது 2.5 மணி நேரம், அது இன் அண்ட் அவுட் அவ்வளோதான். ஆமாம், அந்த டயத்துக்கு 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் விஷயம், கதை ஃபினிஷ், எஸ்ஆர்னோ தெரிஞ்சிடும். அடுத்து சினிமா 8 hours தான், 8 hours ஒர்க் பண்ணுவோம், சம்பளம் ஜாஸ்தி. இது 12 மணி நேரம் வேலை செய்வோம், சம்பளம் கம்மி. பட் நடிப்புன்னும் போது விரும்பிதான் நடிக்கிறோம். ஆமாம், நேரத்தை பற்றி பார்க்கறதே இல்லை. பட் ஏஜ் ஆக அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியாமல் டயர்ட் ஆகிடும். சீரியல் அப்படின்றது வந்து டிவி எல்லார் வீட்லையும் ஒன்று இருக்கும், அந்த ரீச் இன்னும் பயங்கரமாக கொடுத்துருக்கும். ஆமாம், நாடகம் தர ரீச்சு, சினிமா தர ரீச்சு, அதை தாண்டி சீரியலோட ரீச் வந்து நிறைய பேர் இவ்வளோ வைடாக இருக்குன்றதை சொல்லி. ஆமாம், டெஃபினட். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நாடகம் கொடுத்த ரீச், சினிமா கொடுத்த ரீச் அண்ட் சீரியல் கொடுத்த ரீச், இது மூணுத்தையும் பிரித்து பேசணும்னா எப்படி சொல்லுவீங்க? அந்த காலத்துக்கு நாடகம் தான் பெரிய ரீச்சு, அது முடிஞ்சு சினிமா வந்தோன்னா சினிமா பெரிய ரீச்சாக இருந்தது. இப்போ சீரியல் வந்து சீரியல் வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சுல்ல. ஆமாம், ஒன்றும் நிறையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ அது வந்து பயங்கரமான, ஏன்னா எல்லாரும் வந்து பார்க்கணும் நாடகம். ஆமாம், இது வீட்டுக்கே வந்துடுது இல்லை, வீட்டுக்கே வந்துடுறதுனால டேரெக்டாக அங்கேயே அதே தான் பார்த்துடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் உங்களுக்கு இப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறப்போ எனக்கு பதில் தெரியும், இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நாடகமா சினிமாவா சீரியலா? நாடகம் தான். சூப்பர். செகண்ட் ஆப்ஷன்? செகண்ட் சினிமா. சீரியல் வந்து தேர்ட் சீரியல் வச்சிருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ பெரும்பாலும் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒன்றா கூடி
ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலோ இல்லை இயக்குனர்கள் கொடுத்தாலோ எல்லாருமே என்னன்னா நாங்களாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா நாங்கள் திரைத்துறையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு குடும்பம் நிறைய பேரா தமிழ் சினிமாவில் இருக்கீங்க. So, எத்தனை பேர் சார் இருக்கீங்க விரல் விட்டுன்ற மாதிரி? ஃபர்ஸ்ட் எங்கள் தாத்தா நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்கள். ரெண்டாவது அவருடைய முதல் பையன் எம்ஆர்ஆர் வாசு. அடுத்து அவர் தம்பி ராதா ரவிஸ்தப்பா. அடுத்து அவன் தங்கச்சி ராதிகம்மா, என்னோட சின்ன பொண்ணு. ஆனால் எனக்கு அத்தை முறை வேணும். ஓகே. நிரோஷா என்னோட 10 வருஷம் சின்னது. ஓகே. ஆனால் அதுவும் எனக்கு அத்தை முறை தான். ஓகே. அப்புறம் நான் மொத்தம் 6 பேர் நாங்கள் ஒரே ஃபேமிலியில். ஆமாம். தமிழ் சினிமாவில் எஸ். இந்த ஒரு லெகசி அடுத்த பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ் யாருமே நடிக்கலையா சார் சினிமாவில்? ராதா ரவிஸ்தப்பா பையன் ஹரி ராதா ரவின்னு அவன் நடிச்சிட்டு இருக்கான். ஓகே. ஸோ அவர் ஒருத்தர் தான் இந்த லான்ச்சுக்கு வெயிட் பண்ணுறாங்க. சைடில் பிஸ்னஸ் பண்ணுறான், இந்த வாய்ப்பு வரும்போது நடிக்கிறான். ஓகே சார். ஸோ உங்கள் சமகாலத்தில் நீங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்ததில் சினிமாவில் மிகப்பெரிய இவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர். நீங்கள் சொன்னீங்களே வீட்டில் இருந்து போய் சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிலலாம் போயிடுவேன், அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய சக நடிகர்னா யார்? ரஞ்சித்னு ஒரு நடிகர் இருந்தார், தெரியும் நினைக்கிறேன். ரஞ்சித் தெரியாது? பசுபதி ராசகாபாளையம். சூப்பர் நடிகன், அருமையான நண்பன் எனக்கு. ஓகே. அவன் டைரக்டர் பாரதி, டைரக்டர் செந்தமிழன், எல்லாமே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார். ஸோ நீங்கள் வில்லனா நடிக்கணும்னு முடிவு எடுத்து அன்னைக்கு இந்த ஹீரோ செக்கை திரும்பி கொடுத்துட்டு வந்தீங்கல்ல சார், இது வந்து படத்தில் ஒரு சீனாவே வைக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் படம் வில்லனா நடிக்கிறப்போ ஒரு ஹீரோ இருந்திருப்பாரு, அதை தாண்டி நம்ம வந்து இன்னும் நம்மளுடைய அந்த தாத்தா லெகசி வந்து கொண்டு போகணும், ஃபேமிலி லெகசி வில்லனா. அதில் வந்து இவங்க கூடலாம் நான் வில்லனா நடிக்கணும்லாம் நீங்கள் விருப்பப்பட்ட நடிகர்கள் யாராவது இருக்காங்களா? ரஜினி சார்கிட்ட வில்லனா நடிச்சேன், அவ்வளோதான். அங்கே மேலே வேற என்ன இருக்கு, பெரிய டிக்கு அங்கேயே போட்டாச்சு. ஓகே சார். சிவாஜி படத்துல ரஜினி சார் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ் ரூம் வாங்க அப்படின்னு நீங்க சொன்ன அந்த ரியாக்ஷன் தான் சார் அல்டிமேட். அது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அடி வாங்குவாரு, ஒருத்தர் பேசுவாரு, பட் நீங்க மட்டும் தான் ரியாக்ஷன்லயே வந்து இந்த ரியாக்ஷன்லயே கன்வே பண்ணிட்டு போறப்ப அது பயங்கர தியேட்டர் மூமெண்டா இருந்தது. அங்க வேற ஏதாவது நீங்க இம்ப்ரோவைசேஷன் பண்ணது ஏதாவது சொல்லுங்க. சங்கர் சார் நல்லா ஹெல்ப் பண்ணாரு எனக்கு, நானும் அவரும் சேர்ந்து தான் பண்ணோம். சங்கர் சார் தான் சொன்னாரு இப்படி பண்ணா அப்படி பண்ணலான்னு ஐடியா கொடுத்தாரு. அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அவர் சொன்னதை அப்படியே செஞ்சேன். ஓகே. நான் எப்பவுமே சொல்வேன், நான் பெரிய நடிகன்லாம் சொல்ல மாட்டேன், இயக்குனரோடைய என்ன சொல்கிறாரோ. நான் ஒரு சைனா களிமண் தெரியுமா, நல்ல களிமண். இயக்குனர் எப்படி எல்லாம் என்னை ஷேப் பண்ணுறாரோ அப்படிலாம் ஷேப் ஆவேன். ஓகே. எந்த டைரக்டர் எப்படி என் கையில் எடுத்து பண்ணுறாங்களோ அதை அப்படியே பண்ணாலே நடிகன் தானே. ஆமாம் சார். அதுதான் நான் நல்ல களிமண். ஓகே. நல்ல நடிகன் என்று சொல்கிறதை விட எந்த டைரக்டர் எடுத்தாலும் கையில் வர நல்ல ஒரு களிமண். அவங்க ஷேப் பண்ணால் நான் ஷேப் ஆகிடுவேன். அவ்வளோதான். சூப்பர் சார். இந்த பதில் வந்து பயங்கரமா இருக்கு. பட் அதை தாண்டி நீங்க இம்ப்ரோவைசேஷன் பண்ணி நீங்களா செல்ஃபா சொல்லி அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு படம், ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா? நிறைய படங்கள் எல்லாத்துலேயுமே சில உள்ள சொல்லிடுவேன் சைடில். அது டைரக்டர் கேட்டு தான் செய்வேன், கேட்காம செய்ய தப்பாயிடும் இல்லையா. ஓகே. என்னதான் சீனியராக இருந்தாலும் இப்போ டைரக்டர் சின்ன பசங்க தான் இருந்தாலும் நான் இயக்குனரை கேட்காம நான் செய்யறதில்ல. நான் அவங்க சில ஒட்டலைன்னுவாங்க, இந்த சீன் எதிர்த்து போயிடும்னுவாங்க. ஸோ நான் கேட்பேன் அவங்கள, சார் இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி பேசி வார்த்தை போட்டுக்கலாமான்னு. ஓகேனா ஓகே ஃபைன் பண்ணிப்பேன், நோனா தூக்கிடுவேன். அவ்வளோதான் தூக்கிடுவீங்க. ஆமாம். சூப்பர் சார். ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து இடையில சொன்னீங்களே இந்த மாதிரி வந்து நான் வந்து கமிட் ஆயிருந்தேன் ஒரு படத்தில், பட் ஆனால் அடுத்த நாள் ரெடி ஆகி இருக்கிறப்போ கால் வருது, கால் வந்தால் வேற யாரையும் கமிட் பண்ணிட்டேன்னு சொல்கிறப்போ அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து பயங்கரமாக கோவப்படுற ஒரு நடிகர் இருப்பீங்களா சார்? இல்லை, எனக்கு கேஷுவலாக போயிடுவேன். நான் நாடகக்காரன்பா, எனக்கு இது இல்லைன்னா அடுத்த இந்த தெருலன்னா அடுத்த தெருவில் போய் கூத்தாட போகிறேன். எனக்கு என்ன இருக்கு சார், இந்த மைண்ட் செட் சூப்பராக இருக்கே சார். ஆமாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ கூட. இப்போ நான் வந்து கூத்தாடி என்பதில் எந்த வெக்கமும் எனக்கு இல்லை. இந்த தெருவில் கூப்பிடல கூத்தாடுறதுக்கு, அடுத்த தெருவில் கூப்பிடுவான்ல கூத்தாட போவேன்ல, அப்புறம் என்ன கவலைன்றேன். சூப்பர் சார். சரி, இந்த மைண்ட் செட்டே பயங்கரமா இருக்கு சார். உண்மைப்பா, ஃபேக்ட். இது அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, நான் நேச்சுரலா ஒத்துக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் எம்ஆர் ராதாவோட பேரன் இல்லையா. எங்க ஸ்டைலே வேறையா தான் இருக்கும், எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டோம். யூ டேக் இட் ஈஸி பாலிசி தான். ஓகே சார், சூப்பர் சார். சாய் வித் செலிபிரிட்டியில் இந்த டீ பார்ட்டி சிறப்பாக நிறைவு பெற்றுச்சு. ரொம்ப அழகா, கியூட்டா, எமோஷனலாவும் ஹாப்பியாவும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்ததா உங்களுக்கு எஸ்பிரஸோ அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கு சார். ஓகே. நாங்க வந்து தொடர்ச்சியா ஒரு சில விஷயங்கள் நாங்க ரெடி பண்ணி வச்ச கேள்விகள் கேட்போம். ஓகே. நீங்க யோசிக்காம டப்புன்னு சொல்லணும். வந்து சினிமா டயலாக் சொல்லக்கூடாது சார், இங்கிலீஷ் வேர்டும் யூஸ் பண்ணக்கூடாது. சரி. இது ரெண்டுத்துல எது தவறுகள் நடந்தாலும் நாங்க அந்த ஜூஸ் வச்சிருக்கோம், அது நீங்க குடிக்கணும். ஓகேவா? டயலாக் சொல்லக்கூடாது,
இங்கிலீஷ்ல இங்கிலீஷை பேசக்கூடாது. தமிழ் பதில் தான். சரிப்பா. ஓகேவா? பட் ஆனா கேள்வி எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இருக்கலாம். அதை நான் இப்ப சொல்லிக்கிறேன். மாத்தி என்னைய ஜூஸ் குடிக்க வச்சிட்டீங்கன்னா ஓகே. நான் ஒரு டேஷ் நல்லவன் நினைக்கிறேன். ஓகே சார். நல்ல பதில் சார். ஓகே. என் வழி தனி வழி. ஆனா சினிமா டைலாக் வந்துருச்சு சார். என் வழி தனி வழி ரஜினி சார் டைலாக். ரஜினி சார் சொல்லணும் அவசியம் இல்லை. என் வழி தனி வழின்னா எம்மாறாத வழி. ஐ லவ் திஸ் டேஷ் எவ்ரிபடி. இங்கிலீஷ் மாட்டேன்டா கொடு சார். உங்களுக்கு ஜூஸ். அதேதான் சார். வாயிலே வைக்க முடியல. பாவக்காவா ஒரு வித்தியாசமான மூலிகை ஜூஸ். ஆக்சுவலா ஹெல்த்தி, பட் வந்து டேஸ்டா இருக்காது. ஆமா, சுகருக்கு நல்லது போட்டுருக்கு. எனக்கு சுகருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவங்க. ஓகே சார். இப்ப ஐ லவ் சொன்னீங்க. ஐ ஹேட் திஸ் அப்படின்னா என்ன? எல்லாரையும். எல்லாருமே. அப்ப நானுமா சார் அதுல இருக்கேன்? என்னையே நான் ஹேட் பண்றேன். ஒய் சார்? அப்படிதான் வாழ்க்கை. அவ்வளவுதான். பெரும்பாலும் அப்படிதான் இருப்பீங்களா சார் எப்போதுமே? ஏன்னா ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு அப்புறம் பின்னாடி பிரச்சனை தான் கஷ்டமாயிடும். அந்த அடி வாங்குறது முன்னாடி ஹேட் பண்ணிட்டா தொல்லை இல்லை. அது ஹேட்ன்றது எப்படி மீனிங்னா, அது எது மேலேயும் பட்டு இல்லாதது, பட்டு வாழ்றது ஹேட்னு சொல்றேன். ஒரு வெறுப்பு இல்லை, அது எது மேலேயும் கொஞ்சம் தள்ளி நிக்கிற மாதிரி. அதேதான். என் வாழ்க்கையில சினிமா ஒரு டேஷ் தொழில். அவ்வளவுதான். சூப்பர் சார். நான் அடிக்கடி இதை பண்ணுவேன். அடிக்கடி நான் வெளியே போவேன். ஃப்ரெண்ட்ஸோட. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்னு சொல்லி. ஆமா, ஏமாத்திட்டு போயிடுவேன். வீட்டுல ஏமாத்திட்டு. என் வாழ்க்கை டேஷ் சார். என் வாழ்க்கை ஒரு கதம்பம். ஒரு கதம்பம். சந்தோஷம், துக்கம் எல்லாமே கலந்துதான் என் வாழ்க்கை. ஓகே சார். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் இது ஒண்ணு மட்டும்தான். எதுவுமே தெரியாது சார். இந்த பதில் நல்லா இருக்கு சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாடக கலைஞர் நீங்க, சினிமால இவ்வளவு பண்ணிருக்கீங்க. வாழ்க்கையில நான் சொல்றது வாழ்க்கைய சொல்றேன். எனக்கு கோபம் வந்தா இதை நான் பண்ணுவேன். எனக்கு கோபம் வந்தா எதுவுமே செய்ய மாட்டேன் சார். கோவப்பட மாட்டீங்களா சார்? கோவப்பட்டு கத்துறது அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல, இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபுல்லா 65 வயசு ஆயிடுச்சு. இனிமே கோவப்பட்டு என்ன பண்றது? ஒரு காலம் வரைக்கும் கோவப்பட்டேன். ஒரு 55 வயசோடு அல்ல ஏற கட்டிட்டேன். அவ்வளோதான். நான் கோவப்பட்டு வேஸ்ட். நம்ம தான் பிபி சுகர் ஏற்றிக்கணும். அந்த லெவலுக்கு வந்த உடனே பெரிய முனிவன்லாம் கிடையாது. இன்னைக்கு ஆசைப்பட்டு தேவையா சாப்பிட்றேன், டீ குடிக்கிறேன். நான் முற்றும் திறந்த முனிவன்லாம் கிடையாது. இந்த கோவப்படுறதுன்றது தள்ளி வச்சு காமாக்கிட்டீங்க. ஆமா. ஓகே. நான் ஜாலியா இருந்தா இதை பண்ணுவேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா ரொம்ப ஹைப்பரா இருப்பேன். இங்கிலீஷ் வார்த்தை வந்துருச்சு. ஆமா. இன்னொரு ஜூஸ் குடிக்கணும். ஐயோ சரியா? என் காதல் ஒரு தொடர்கதை. தொடர்கதைனா நான் எப்படி சார் எடுத்துக்கிறது? அம்மா, முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து கல்யாணம் பண்ணி மனைவியை லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 பொண்ணு பிறந்தது, அதை லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பெரிய பொண்ணுக்கு ஒரு பையன், சின்ன பொண்ணுக்கு 2 பசங்க, அவன் 3 பேரன். அவங்க லவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி இந்த லவ் தொடர்ச்சியே தான் போயிட்டுருக்கு. அதான் தொடர்கதை. சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே இந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் எவ்வளோ லைஃப் தத்துவங்கள் சொல்ல முடியுமோ, எமோஷனல் ஃபேக்டர் சொல்ல முடியுமோ, அப்படி நிறைய தத்துவம் சொல்லி சாமியார் ஆகிடும். இல்லை சார். சார் எப்படின்னா, இப்போ நாங்கள் ஸ்கூல் படிச்ச டைமில் உங்களோட 2-3 சீரியல் பயங்கர ஃபேமஸ் சார். அதில் ஒரு சீரியல் மட்டும் இந்த கால் ஒரு மாதிரி வச்சுட்டு நீங்க நடப்பீங்க. அந்த சீரியல் வந்து பயங்கர ஃபேமஸ் அந்த டைம்ல. எங்க ஸ்கூல் மிஸ்லாம் வந்து அதை டெய்லி வந்து பேசுவாங்க அடுத்த நாள். இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்றப்ப என் கிளாஸ் ஃப்ரெண்ட் விக்கின்னு ஒரு பையன் வந்து உங்களை மாதிரியே பண்ணி காமிச்சான் சார். மொத்த காரிடாரும் பார்த்துச்சு. அந்த மாதிரி முன்னாடிலாம் நடக்காது. கிளாஸ் விட்டு வெளில எல்லாம் அனுப்பி இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்டாலாம் நடக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அந்த அளவுக்கு உங்க கேரக்டரைசேஷன் வந்து அப்பவே ட்ரெண்டா இருந்திருக்கு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறது. உங்கள்ட்ட பகிர்றதுல பயங்கர ஹாப்பி சார். எனக்கு அது கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார். நம்ம அப்படியே அடிச்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு சார். சாய் வித் செலிபிரிட்டிக்கு எங்களுக்காக நீங்க வந்ததுல ஹிஸ்டரியில பதிவு பண்ணணும்னு விருப்பம். எங்க சைன் பண்ணணும்? இங்கே சார். ஓகே. சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ சார். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தொடர்ந்து உங்களுக்கும் தேங்க் பண்றேன். இந்த ப்ரோக்ராம் மூலியமா ஜெயா டிவி வியூவர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.